இந்த சாவல் தான் பிடிக்க போகிறோம். நீங்கள் பிடி. பிடிச்சா சாவல் இவ்வளோ சுலபமாக மாட்டிருச்சு. சாவல் பிடிச்சாச்சு. இதுதான் வந்து இன்னைக்கு சமைக்க போகிறோம். கொஞ்சம் சாவல் ஒரு 4-5 கிலோ மேலே வரும்னு நினைக்கிறேன். அப்படியே போட்டால் ஒரு 5 கிலோ வரும். 5 கிலோ வரும். நாட்டுக்கோழி பிரியாணி இன்னைக்கு. இந்த சாவல் கூட இன்னொரு கோழி சேர்த்து சமைக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம 2 கோழி வச்சிருக்கோம். இதை வச்சு நம்ம நாட்டுக்கோழி வடி பிரியாணி பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சேவல் ஒரு கோழி இது ரெண்டும் சேர்த்து ஒரு 5 கிலோ 6 கிலோ வரும். ஸோ இதை வந்து கட் பண்ணி நாட்டுக்கோழி பிரியாணி சமைக்க போகிறோம். அது தம் போட்டு செய்ய போகிறோம். பாத்திரத்துக்கு மண்ணு பூசிக்கலாம் நல்லா. வடி பிரியாணி செய்கிறோம் இன்னைக்கு. அதனால் வந்து நம்ம 2 பாத்திரத்தில் இன்றைக்கி செய்யணும். அதனால் 2 பாத்திரத்துக்கு மண்ணு பூசிக்கலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல்.
இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம். நம்ம வாரி சமைக்கலாம், வயிறார சாப்பிடலாம். ஸ்ரீ ஜக்கி எள்ளெண்ணெய். ஆயில் சூடாயிருச்சு, நம்ம பட்டை போட்டுக்கலாம். ஸ்டார் பூவு, ரோஜா பூவு, கல்பாசி, சோம்பு. வெங்காயம் நல்லா வந்துட்டு இருக்கணும் சார். வெங்காயம்லாம் கலர் மாதிரி இருந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கிண்டிடுவோம்ல. பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இடித்து மிளகாய், இந்த அரைச்சி மிளகாய் வந்து எதுக்கு தெரியுமா எண்ணெயிலே வதக்கி எடுக்கிறோம் அப்படின்னா, பிரியாணி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக. கலர் பொடி வந்து யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த வர மிளகாய் அரைச்சி இந்த எண்ணெயிலே எண்ணெயிலே வதக்கும் போதே வதக்கிட்டோமா பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக கடைசியில் தெரியும். நம்ம போட்ட எல்லா மசாலாவும் நல்லா வணங்கி வந்துருச்சு. கடைசியாக புதினா மல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம மிளகாய்த்தூள் இடித்து போட்டதுனால அப்படி கலர்ஃபுல் வந்திருக்கு. இந்த கலர்ஃபுல்லே போதும் நம்ம பிரியாணிக்கு. எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. மாப்பிள்ள தக்காளி போடு. சிக்கன் கொண்டாங்க, மசாலா நல்லா வழங்கிருச்சு. சிக்கன் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச நாட்டுக்கோழி, இப்போ பாருங்க லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர், புளிச்சு போன தயிர், நாட்டுக்கோழி கறிங்கிறதுனால ரொம்ப வேக வைக்கணும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு அப்படி தான் ரொம்ப உப்பு பிடிச்சி நல்லா வெந்து வரும். அதனால் இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். வடி பிரியாணி வைக்கிறதுக்காக நம்ம வந்து சாப்பாடு தனியாக வடிச்சு எடுக்கணும். அதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். வடி அரிசியில் வந்து ஏலக்காய், ஸ்டார் பூவு, பிரியாணி இலை, புதினா இலை இது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி நல்லா லைட்டாக வெந்துருச்சுங்க பாருங்க. லைட்டாக அடி பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அடி பிடிக்கல. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு, மாம்சு செம்பு குடத்தில் தண்ணி வச்சுருக்காங்க. இந்த செம்பு குடத்தில் இருக்க தண்ணி குடித்தா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. குடிச்சு பார்க்கலாமா? குடிக்கலாம். இதுக்கு சொம்புன்னு மொண்டு குடிக்கிறதுன்னு வச்சுருப்பாங்களா? அது எங்கே மாப்பிள்ள? சொம்பிய சொன்னால் நம்மளுக்கு என்ன மாம்சம் மரியாதை? அப்படியே குடிங்க. ஏண்டா மாப்பிள்ளடி தாப்பரி குடத்தை தூக்கி குடிக்கிறியா மாப்பிள்ள? குடிங்க மாம்சு. பரவாயில்ல, மேலே கீழே தண்ணி பட்டம் உரல் இல்லை மாப்பிள்ள. அது மாப்பிள்ளை கல்லுன்னு தனியாக இருக்குது. குண்டு கல். நானும் கொஞ்சம் குடிச்சிக்கிறேன் தண்ணி. குட்டீஸ் எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. அழகா டே வாடா. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? ஸ்கூல் போயிட்டு என்ன பண்ணீங்க ஸ்கூலில்? படிச்சோம். டே இந்த மாதிரி போய் சொல்லக்கூடாது. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன்னு கேட்டால் படிச்சோன்னு சொன்னால் நம்பிடுவாங்களா? வேறு எதாவது சொல்லுங்கள் டிஃப்ரெண்ட்டாக. சரி சரி, அண்ணனுக்கு வெயிட்டாக இருக்கு, இறங்கிக்கோங்க, அப்புறமா தூக்கிறேன். வாங்க நம்ம சமைக்கலாம். அட 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 அடா, சிக்கன் நல்லா பூ மாதிரி வந்துருக்குங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த கிரேவியை தனியாக பாதியை எடுத்துகிட்டு வடித்து வச்ச சாப்பாட்டு ஒரு லேயரு, கிரேவி ஒரு லேயரு, திருப்பியும் சாப்பாடு ஒரு லேயரை போட்டு 10 நிமிஷம் தம்மை போட்டு எடுத்து சாப்பிட்டோமா வேறு லெவலில் இருக்குங்க.
அரிசியை வந்து ஆஃப் பாயிலாக வடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் இது வந்து கறி பாதி ரைஸ், மறுபடியும் பாதி கறி பாதி ரைஸ் இப்படி வச்சு தம் போட போகிறோம். கறி எல்லாம் ஒரு 80% வெந்து வந்துருச்சு. பாதி கறி எடுத்துட்டு பாதி கிரேவி வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லேயர் லேயராக நம்ம தம்மு போட்டுக்கலாம். அப்படி பூ மாதிரி தூவி விடுமா. ஒரு லேயர் சாப்பாடு போட்டாச்சு, இன்னொரு லேயர் கறி போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம வடித்து வச்ச அரிசி போட்டுக்கலாம். நெய் நல்லா தம்மு போட்டு வாழையில் வச்சு மூடியாச்சு. இப்போ பிளேட்டுக்கு மேலே வச்சு தம்மு போட்டுக்கலாம். அள்ளி போடு பெருமாள், தங்க பெருமாள். அப்பல கல் நல்லா வைமா, அப்பல வெயிட்டா உள்ளக்கிற ஆவி அப்படியே உள்ள பிடிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஆவியை அடக்கிறோம் உள்ளார. தம்மு போட்டு முடிச்சாச்சு. நம்ம ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக விட்டு எடுத்தோம்னா பிரியாணி, சுவையான பிரியாணி ரெடி. இதுக்கு மேலே இருக்கிற நெருப்பு எடுத்து கீழே போட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. மாப்பிள்ள அந்த கல் எடு மாப்பிள்ள. நம்ம பிரியாணி எப்படி பிரியாணி எப்படின்னு ஒரே ஆர்வமாக இருக்குங்க. ஒரு ஆர்வமாக இருக்கு. அப்படியே பொறுமையாக சாப்பாடு ஒவ்வொரு சாப்பாடு உடையாமல் கிளறி விடுவோம். அப்படி பொறுமையாக. ஓகே ஓகே. நான் சாப்பிடுதா? சாப்பிடும், நல்லா சாப்பிடுவோம். வயிறார சாப்பிடுவோம்.